மலையகம் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. இதற்கமைய நுவரெலியா, கண்டி, கேகாலை, ரத்னபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நிலையத்தின் ஊடக பேச்சாளர் சரத்லால் குமார தெரிவித்தார். இதேவேளை அதிக மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சுமார் 600 குடும்பங்களைச் சேர்ந்த 2500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நிலையத்தின் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். ரத்தினபுரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள 350 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தேவையான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நுவரெலியா மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் கடும் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக டயகம பிரதேசத்தில் ஆற்று நீர் பெருக்கெடுத்துள்ளதுடன் விவசாய காணிகளுக்கும் பெருமளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. விவசாயம் எல்லாம் அரிச்சிட்டு போயிருச்சு. எங்களோட மரக்கறி நாங்கள் கலட்டை வச்சு இந்த மரக்கறி எல்லாம் அரிச்சிட்டு போயிருச்சு. இன்னைக்கு உள்ள பாலமும் எங்களுக்கு இடிஞ்சு வெள்ளத்தில் நேற்று எங்கிட்டும் போயிடாமல் போயிருச்சு. இந்த பாலத்தை செஞ்சு தரேன்னு சொல்லி அரசியல்வாதிகள் வந்து நிறைய பார்த்துட்டு போனாங்க. ஒன்றும் இது வரைக்கும் முடிவு இல்லை. அக்ரபத்தனை, டாரிங்டன், பிரஸ்டன், கல்மதுரை மற்றும் ஹோல்புக் ஆகிய பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மேலும் சின்ன நாகவத்தை தோட்டத்தில் அமைந்துள்ள லயன் அறையொன்றின் மீது மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. நம்மளோட வீட்டுக்கு மேலே உள்ள கான்கிரீட் பாதை இடிஞ்சு விழுந்ததுனால 4 ரூமும் நம்மளோட கிச்சன் மற்ற நம்மளோட வாங்கி வச்ச பொருட்கள் எல்லாம் மண்ணில் பொதிந்து சரியான கஷ்டமான நிலைமையில் இருக்கோம். யாரும் எந்த சலுகையும் செய்யலை. எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இதை சரி அந்த சரின்னு சொல்கிறாங்க. இன்னும் இது வரைக்கும் செஞ்சதில்லை. இதேவேளை ஃபோர்டேஸ் ஊடான டயகம ஹட்டன் வீதியின் பிரஸ்னன் பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஹட்டன் கெனிகத்தன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடவளை தோட்டத்தில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக 8 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஃபுல்லா வந்துருச்சு. இங்க வந்து இப்படியே போயிடுச்சு. இதன் காரணமாக 10 குடும்பங்களைச் சேர்ந்த 51 பேர் கடவளை விக்னேஸ்வரா பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர். குறிப்பாக கடவளை பாடசாலையில் 12 குடும்பங்களும், எபோஸ்லி பாடசாலையில் 38 குடும்பங்களும், ஃபோர்டேஸ் தமிழ் வித்தியாலயத்தில் 25 குடும்பங்களுமாக சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக ஹட்டனிலிருந்து ராஜேஸ்வரன் ரஞ்சன். ஹட்டன் எபோஸ்லி தோட்டத்தில் 33 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இவற்றில் 8 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனால் 38 குடும்பங்களைச் சேர்ந்த 169 பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இவர்கள் எபோஸ்லி தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை அம்பகமு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 102 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தமது வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் குறிப்பிடுகிறார். வட்டவள பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. மண்மேடு சரிந்து விழுந்த சந்தர்ப்பத்தில் வீட்டில் எவரும் இருக்கவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் போக்குவரத்துக்கு தடைப்பட்ட ஹட்டன் கொழும்பு பிரதான வீதி ஒரு வழி போக்குவரத்துக்கு மாத்திரம் திறக்கப்பட்டது. மேலும் நோட்டன் பிரிட்ஜ், காசல்ரி, மேல்கொத்மலை ஆகிய நீர்த்தக்கங்கள் வான்பாயும் மட்டத்தை எட்டியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக அவற்றின் வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் DPG குமாரசிறி தெரிவிக்கிறார்.
கொத்மலை ஓயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் அதனை அண்மித்து 8 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எட்டியாந்தோட்டை கனேபள்ள தோட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குறித்த தோட்டத்தில் மண் சரிவு அபாயம் நிலவுவதால் மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தோட்ட ரப்பர் தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எட்டியாந்தோட்டை நாகஸ்தென்ன தோட்ட பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இதன் காரணமாக வீட்டின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. இதேவேளை ரத்தினபுரி மாவட்டத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட வெள்ளம் படிப்படியாக வடிந்தோடி வருவதாக மாவட்ட செயலாளர் சுனில் கண்ணங்கர் தெரிவிக்கிறார். நேற்று பெய்த கடும் மழை காரணமாக வெர்லுப பிரதேசம் நீர்கள் மூழ்கியதாக எமக்கு அறிய கிடைத்தது. எனினும் தற்பொழுது நேரம் 2 மணி பிற்பகல். நீர்மட்டம் சற்று குறைந்து கொண்டு செல்வதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. கடும் மழை காரணமாக ரத்தினபுரி மாவட்டத்தில் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. முவகம, அங்கம்மன, பட்டுகெதர உள்ளிட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நியூஸ் ஃபர்ஸ்ட் அந்த மாவட்டத்திற்கு சென்று அதன் நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்தது. ரத்னபுரி மோகம பாலத்தின் கீழ் அமைந்துள்ள களவு கங்கையின் நீர்மட்டத்தினை அளவிடும் பிரதேசமே இது. இந்த பிரதேசம் தற்போது பிற்பகல் 3 மணி அளவில் நீர்மட்டமானது 5.5 மீட்டரை கொண்டு காணப்படுகின்றது. இந்த நீர்மட்டமானது சிறு வெள்ளப்பெருக்கக்கூடிய அடையாளமே. எனினும் இந்த நீர்மட்டம் 6 மீட்டரை தாண்டும் பொழுது பெருவெள்ளப்பெருக்கு, அதாவது அபாய நிலை என குறிப்பிடப்படுகின்றது. நியூஸ் வெஸ்ட் செய்திகளுக்காக MA அரகாம், ரத்னபுரியிலிருந்து. ரத்தினபுரி மாவட்டத்தில் மேலும் பல தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியிருந்தன.